பட்ட விஷயங்களை நீங்க ரொம்ப ரொம்ப ரகசியமா வச்சிருந்தீங்கன்னா அதிகமான நல்ல நன்மைகள் உங்களுக்கு அப்படி இருக்கணுங்க. இல்லைன்னா அது முடிஞ்சிருங்க 4 மாசத்துல. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது என அனைத்து விஷயங்களையும் பொதுவான ராசி பலன்கள் வாயிலாக டீட்டெயில்டாக இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம முழுமையா இறுதி வரைக்கும் பாருங்க நண்பர்களே. இன்று தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, சுபகாரி தினமாக திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது உளம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விடுங்க நண்பர்களே. மேலும் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் காரியங்களை செய்யுங்கள். இறைவனுடைய பரிபூர்ண அருளும் உங்களுக்கு நல்ல விதமான ஐஸ்வர்யங்களும் சிறப்பாக கைகூடி உங்களுக்கு வாழ்வில் நல்ல வளம் பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தின சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 3ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2022 வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 17ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் பெரிய யோகமான அமைப்பாக ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவானும் சந்திர பகவானும் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறாருங்க. இது பெரிய பெரிய யோகங்க. 2 திரிகோணாதிபதிகள் கண்டிப்பாக ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள். மேலும் வியாழ நோக்கம் ஏற்பட்டுள்ள ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது அமைந்திருக்கு. இன்னும் 4 மாதத்திற்கு தான் அது இருக்குங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அளிக்கும் வகையில் உங்களது திருமண முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக கைவிடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது அமைந்திருக்குங்க. நல்ல நேரம் இப்போ உங்களுக்கு இருக்குங்க. கண்டிப்பா இதை பயன்படுத்திக்கங்க. இன்னும் 4 மாதத்திற்கு தான் உங்களுக்கு அது இருக்கும். அதன் பிறகு நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். எனவே திருமணம் சம்பந்தப்பட்ட அல்லது இதர சுபகாரியம் தொடர்பான முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் முடுக்கி விடுங்கள். எந்த விதமான தயக்கமும் சுணக்கமும் நீங்கள் காட்ட தேவையில்லை நண்பர்களே. அனைத்து விதமான திருமண முயற்சிகளும் சிறப்பாக கைகூடும். திருமண வேலை இப்பொழுது இருக்கு. நீங்கள் சீக்கிரமா முடிவெடுக்க வேண்டியது அவசியங்க. ஏன்னா இப்போ மங்கள ஓசை உங்களது வீட்டுல கேட்கக்கூடிய நல்ல வழிமுறைகள் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்பொழுது நீங்கள் போதை பழக்கத்தை விட்டொழிக்க உகந்த நாள். குடிப்பழக்கம் மற்றும் வேற சில போதைப் பொருட்கள் உங்களுக்கு பழக்கம் இருந்தது அப்படின்னா அதை விட்டு ஒழிக்கிறதுக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய செயல்திறனை அந்த மாதிரி போதை பழக்கங்கள் எந்த வகையில் பாதிக்குது அப்படின்னு நீங்க உணரக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்குங்க. அதை நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நிறைய வீடியோஸ் இருக்கு யூடியூப்ல, நீங்க போட்டு பாருங்க. உங்களுக்கு போதை பழக்கங்கள் எந்த அளவுக்கு கெடுதல் செய்யுது அப்படின்ட்டு உங்களுக்கு புரியும். இன்றைய தினம் உங்களது முதலீடுகள் மற்றும் எதிர்கால லட்சியங்களை நீங்கள் ரகசியமா வச்சுக்க வேண்டியது அவசியம். யார்ட்டையும் தம்பட்டம் அடிக்க கூடாதுங்க. நீங்கள் எந்த விதமான ஒரு காரிய வெற்றிகள் பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சனாலும் உங்களை பத்தின தகவல்களை இந்த தினம் நம்மளது நம்புறதானே அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையுங்க. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அமைதி மற்றும் வளம் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமையப்படுதுங்க. மாற்றினத்தவர்கள் சில பேர் உங்களது முயற்சிகளுக்கு உறுதுணை செய்யக்கூடிய வகையில் சிறப்பாக உங்களுக்கு கை கொடுத்து உதவுவாங்க. எனவே உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையும் இந்த தினம் உங்களுக்கு இருக்கு. இப்பொழுது குடும்ப உறவுகள் சிறப்பாக அமையுங்க. குடும்ப உறவுகள் இருக்கக்கூடிய பகைமை நிலைமை மாறி குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். பொருளாதாரம் சிறந்த வகையில் முன்னேறக்கூடிய யோகம் இருக்கு. ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் இப்பொழுது ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். இன்கிரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது வலுவாக காணப்படுகிறது. எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகச்சிறப்பான மனமகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு இன்கம் தரக்கூடிய சோர்ஸ்கள் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு. வியாபாரம் பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய அற்புதமான காலகட்டம் இப்பொழுது அமைந்திருக்கு. சுயதொழில் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். சுயதொழில் புரியவர்களுக்கு இப்பொழுது ஒரு வரப்பிரசாதமான நாள் கூட சொல்லலாம் நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாம் கிடைப்பதற்கான நல்ல அறிகுறிகள் தோன்றும். எனவே மகிழ்ச்சிகளுக்கு இன்றைய தினம் ப்ரமோஷன்ஸ் போன்ற இன்கிரிமெண்ட் போன்ற சந்தோஷமான தருணங்களுக்கு குறைவு இருக்காது நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில உங்களது அன்புக்குரியருடனான காதல் வாழ்க்கை நீங்கள் ஒரு வரம் வாங்கிட்டு வந்தது போல, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டது போல மாறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது அன்புக்குரிய துணைவரை நீங்கள் நன்கு புரிந்து கொண்டால் கண்டிப்பாக மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. காதல் வாழ்க்கை உங்களுக்கு இன்றைய தினம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காதல் வாழ்க்கையாக மிகச்சிறந்த வகையில் அமையக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. இன்றைய தினம் நல்ல ஒரு வளமான காதல் வாழ்க்கை காத்திருக்கு. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விருப்பமான சில நபர்கள் வீட்டில் காத்திருக்காங்க அப்படின்ட்டு நீங்க நினைவில் கொள்ள வேண்டியது அவசியம். எனவே குடும்ப உறவுகளுக்காக நீங்கள் கொஞ்சம் நேரத்தை செலவிடுங்க நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும்
உங்களது வாழ்க்கை துணையுடன் திருமணமானவர்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் ஏற்படலாம். இருந்தாலும் நீண்ட காலம் நீடிக்காத அளவிற்கு கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது நண்பர்களே. ஏதாவது பயணங்கள் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, சில பிரபலங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது எதிர்பாராதவைகள் உங்களுக்கு இருக்கு. அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். எனவே சில விஐபிகளை சந்தித்து மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா, நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா, இப்பவே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா, தினசரி ஆன் டைம்ல நமது வீடியோ பத்தின நோட்டிபிகேஷன்கள் ஒரு வழிகாட்டுதலாக பொதுவான ராசி பலன்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு நாளுக்கு முன்னாடியே நீங்க உங்களுடைய நாளை பிளான் பண்ணிக்க நல்ல ஏதுவாக நல்ல வாய்ப்பாக அது அமையும் நண்பர்களே. ஸோ அனைவருமே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க. உங்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து ஆதரவு அளிக்கும்படி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் நீங்கள் கோல்டன் கலரை யூஸ் பண்ணலாங்க. லக்கியஸ்ட் கலராக அது அமையும். மேலும் நம்பர் 5 5ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ, இந்த தினம் வியாபாரத்தில் உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்குங்க. வியாபாரம் சம்பந்தமான பயணங்களை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். பெருந்தன்மையா நீங்க இருக்கிறதுனால உங்களுடைய இயல்பான குணம் பெருந்தன்மையா நீங்க நடந்துக்கிறது மூலமாக உங்களுக்கு மற்றவர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்ற நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. அதன் மூலமாக குடும்ப விஷயங்கள் சம்பந்தமாக நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு நல்ல ஒரு தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு இப்ப அமைஞ்சிருக்குங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி பெருகும். இன்றைய தினம் உங்களது வண்டி வாகனம் தொடர்பான பயணங்கள்ல கொஞ்சம் நிதானமா செயல்பட வேண்டியது அவசியம். உங்களுக்கு மகிழ்ச்சிகளை ஏற்படுத்திக் கொள்ள கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வுடன் இருந்தால் நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்க நண்பர்களே. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்க மனசு ஒரு புதுசா என்கரேஜ் கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. நிறைய பேர் இன்னைக்கு ஊக்கம் தரக்கூடிய வகையில் இருப்பாங்க. சுத்தி நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் உங்களை தன்னம்பிக்கை அதிகரிக்க கண்டிப்பா உதவி செய்யும். நண்பர்கள் வழியில எதிர்பார்த்த சில உதவிகள் உங்களுக்கு கிடைச்சாலும் கொஞ்சம் லேட் ஆகலாம். ஆனா அதுக்காக நீங்க வருத்தப்பட தேவையில்லைங்க. உங்களுக்கு தேவையான உதவிகள் ஆதரவுகள் கண்டிப்பாக இருக்குங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல லைக் பட்டன் அழுத்தி விட்டு எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அடையறதுக்கு நீங்கள் கண்டிப்பா உறுதுணையாக இருங்க. வீடியோ நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தாலும் பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கும். மேலும் உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களது பொண்ணான கருத்துக்கள்லாம் ரொம்ப முக்கியங்க. உங்களது கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி தயங்காமல் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கமெண்ட் செக்ஷன்ல அதை நீங்க தெரியப்படுத்தலாம். அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் அனைவருக்குமே ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ தயங்காமல் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. அது நம்மளோட வீடியோ குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். எனவே அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் நண்பர்களே. முக்கியமாக நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருந்தீங்கன்னா தான் பொதுவான ராசி பலன்கள் உங்களுக்கு தினசரி ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் மூலமா கிடைக்கும். ஒரு நாள் முன்னதாகவே உங்களுக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கும் அதில் பெனிஃபிட் இருக்கு. எங்களுக்கும் நல்ல ஒரு லாபமும் இருக்குங்க. நல்ல ஒரு என்கரேஜா அமையக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக இருக்குங்க. ஸோ அனைவருமே நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. மீண்டும் நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தினம் புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.